ரைட். ஸோ நாங்க பார்த்து நாங்கள் எனது ஹாஃப் லைஃப் டைம் என்றா எனதுக்கு நம்பர் ஆஃப் நியூக்ளியஸுக்கும் அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டி நிகழ்ற ரேடியோ ஆக்டிவிட்டி நிகழ்ற நம்ம நியூக்ளியஸ் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் வெர்சஸ் டைம் கிராஃப் பார்த்தோம்னா இனிஷியலா பார்க்கிற நேரம் ஒரு நம்பர் இருக்கும், அது என்0. அந்த என்0 என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டே போகும். இந்த நம்பர்ஸ் குறைஞ்சு கொண்டே போகும். இப்ப நாங்கள் இந்த என்0 வந்து n0/2 ஆகிறதுக்குரிய டைமை பார்த்தோம்டா இதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இந்த n0/2 ஆகிற டைமை தான் நாங்க என்ன சொன்னாங்க? டி ஹாஃப் லைஃப் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ரைட். திருப்பி n0/2 வந்து n0/4 ஆகிறதுக்கு கிடைக்கிற நேரத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் எவ்வளவு நேரமா இருக்குமெண்டா டி ஹாஃபா இருக்கும். திருப்பி n0/4 வந்து n0/8 ஆகிறதுக்குரிய நேரத்தை பார்த்தீங்கன்னா அதுவும் டி ஹாஃப். இப்ப இந்த டி ஹாஃப்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். எப்பவுமே இந்த டி ஹாஃப்ன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவா வந்து கொள்ளும். ஓகே. எவ்ரி டைம் ஹாஃப் லைஃப் ஆகிறதுக்குரிய நேரம் வந்து ஒரு கான்ஸ்டன்டா இருக்குது. அப்பதான் நாங்கள் ஹாஃப் லைஃப் டைம் வந்து கான்ஸ்டன்ட் பார்த்துனாங்க. அது ஒரு ஒரு நியூக்ளியஸுக்கு, அதாவது ஒரு என்னன்னு சொல்லுவோம், ஒரு நியூக்ளியஸுக்குரிய ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. வேற ஒரு நியூக்ளியஸ் வரைக்கும் வேற ஒன்று. இது நாங்கள் நம்பர் ஆஃப் அட்டம்ஸுக்கும் சொல்லலாம், அல்ல நியூக்ளியைக்கும் சொல்லலாம், நம்பர் ஆஃப் நியூக்ளியைக்கும் சொல்லலாம், அல்லது மேஸுக்கும் சொல்லலாம். டோட்டல் மேஸ் இந்த நியூக்ளிய எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலா நீங்கள் ஒரு மேஸ் கேட்டீங்கன்னா டோட்டல் மேஸ் ரிடக்ஷனுக்கும் இதே மாதிரி கேட்கலாம். ஓகே தானே? இப்ப நாங்கள் இப்படி ஒண்ணு கேட்டுனாங்க, ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி ஒன்று நிகழுதுண்டா, ஒரு இடத்துல ரேடியோ ஆக்டிவிட்டி ஒன்று நடக்குதுன்னு சொன்னா அந்த இடத்துல புதுசா கொஞ்சம் நியூக்ளியர் வந்து கிரியேட் ஆகும், உருவாகும். நியூக்ளியஸ் வந்து உருவாகும். ஒரு நியூக்ளியஸ் வந்து இன்னொரு நியூக்ளியஸா மாறும். இப்ப அந்த உருவாகிற நம்பர் இருக்கு தானே புதுசா உருவாகிற அந்த அந்த டோட்ட நியூக்ளியஸ் கேட்டமே, பேரன் நியூக்ளியஸ்ல இருந்து ஒரு டோட்ட நியூக்ளியஸ் வருதுன்னு கேட்டேன் தானே, அந்த நியூக்ளியஸ் நம்பர்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கு? பேரன் நியூக்ளியஸ் வந்து குறைஞ்சு கொண்டிருக்குது. இந்த டோட்ட நியூக்ளியஸ் என்ன செய்யும்? மகள்கரு அது இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும் இல்லையா? அதுக்கு நீங்க கிராஃப் கட்டினீங்கன்னா அது இப்படி வரும். இன்க்ரீஸ் ஆகி கொண்டு போகும். நான் இந்த இடத்துல இருந்தால் 0 இருந்தது, n0/2 n0/2 உருவாயிருக்கும் இல்லையா? n0/2 வந்து இல்லாம போயிருக்க இன்னொரு n0/2 வந்து என்ன செய்யிருக்கு? டோட்ட நியூக்ளியர் வந்து உருவாயிருக்கு. நான் கேட்கிற விளங்குதா உங்களுக்கு? இந்த ரெண்டு கேவும் விளங்குதா? அது ரெண்டும் ஜாயின் பண்ற இடத்துல என்ன வரணும்? n0/2 ஆயிருக்க இந்த n0/2 உள்ள டோட்ட நியூக்ளியஸ் வந்து உருவாயிருக்கு. ஒருத்தர் பதில் சொல்றீங்கல்ல, விளங்குதோ இல்லையோ? விளங்குது. ராய். ஓகே. நாங்கள் இப்படி ஒண்ணு காய்ச்சினாங்கள். என்ன காய்ச்சினாங்கள்? இந்த டி ஹாப் வந்து log 2 over lambda அப்படின்னு பார்த்தாங்க. இந்த log 2க்கு என்ன வேல்யூ? 0 போய் எங்க சொன்னால் 0.639 693 over lambda. ரைட். இது இப்ப உங்களுக்கு இந்த லம்டான்றது என்ன? இது ஒரு கான்ஸ்டன்ட். இப்ப லம்டாவில் டிபெண்ட் ஆகும்னு சொல்லக்கூடாது. லம்டான்றது கான்ஸ்டன்ட். ஒரு நியூக்ளியஸுக்கு கான்ஸ்டன்ட். அப்ப டி ஆப்ன்றது கான்ஸ்டன்ட்.
ஓகே, கெமிஸ்ட்ரியிலையும் இருக்காமாம் இந்த ஈக்குவேஷன். சரி, இப்ப நான் இது சொல்லிட்டேன். இந்த ஈக்குவேஷன் நாங்க பயன்படுத்த மாட்டோம். n is equal to n naught into e to the power minus lambda t. ஆனா இந்த பேசிக்ல நாங்கள் டைமென்ஷன் கேள்விகள் செய்யல இது பார்த்திருப்போம். என்ன டைமென்ஷன் ஆஃப் lambda என்னன்னு பார்த்திருப்போம். சோ டைமென்ஷன் ஆஃப் lambda என்ன? t minus 1. இது டைம். இந்த இதுல இந்த டு த பவர்ல வர்றவருக்கு என்ன இருக்கக்கூடாது? டைமென்ஷன் இருக்கக்கூடாது. அப்ப அது t minus 1 வரும். சரி, இது சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்ப நாங்க வருவோம் இதுக்கு. இதை வச்சுக்கொண்டு கேள்விகள் எப்படி செய்யறேன்னு பாப்பா. கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. என்னவா? 1/4 of the active nuclei present in the radioactive sample decay is 3.4 seconds. என்னவா? Find the half-life of the sample. Yeah. And 1/4 of the active nuclei present in the radioactive sample in 3/4 seconds. Okay. So 3/4 second இல்ல 1/4 வந்து பிரசண்டா இருக்குதுன்னு சொன்னா அதோட ஹாஃப் லைஃப் என்னன்னு தான் கேக்குறேன். இப்ப இனிஷியலா இருந்த நியூக்ளியை வந்து என்னன்னு சொல்லுவான்? n0. இப்ப அதுல 1/4 தான் ரெஸ்டா இருக்குது. இப்படி என்ன n0 வந்து என்ன செய்யணும்? n0/2 இருக்கும் ஒரு ஹாஃப் லைஃப்ல. பிறகு இன்னொரு ஹாஃப் லைஃப்ல என்னவா மாதிரி இருக்கும்? n0/4 ஆயிருக்கும். இப்ப எத்தனை தடவை ஹாஃப் லைஃப் ஆயிருக்கு? 2 தடவை ஹாஃப் லைஃப் ஆயிருக்குது. சோ இந்த 2 ஹாஃப் லைஃபுக்குரிய டைம் தான் என்ன? 3/4 செகண்ட். அப்ப ஒரு ஹாஃப் லைஃப் என்ன? 3/8 செகண்ட்ஸ். 0.375. So half life பண்றது 0.375 செகண்ட்ஸ். அப்ப எத்தனை தடவை ஹாஃப் லைஃப் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இதுலயும் ஒருக்கா ஹாஃப் லைஃப் ஆயிருக்குது, இதுலயும் ஒருக்கா ஹாஃப் லைஃப் ஆயிருக்குது. இப்ப 2 தரம் ஹாஃப் லைஃப் ஆகிருக்கு. அந்த 2 தரம் ஹாஃப் லைஃப் ஆகிறதுக்குரிய டைம் தான் 3/4 செகண்ட்ஸ். அப்ப ஒரு ஹாஃப் லைஃபுக்குரிய டைமை கண்டிக்கிறேன். சரி, இப்ப இந்த இது எங்களுக்கு சிம்பிள் என்றபடியா நான் ஈஸியா போட்டாச்சு. 2 தடவை. இப்ப நான் கேட்கிறேன், இனிஷியலா இருந்தது n0. அப்ப இப்ப இருக்கிறது n0/64. எஞ்சி இருக்கிறது ரெஸ்ட்ல இருக்கிறது வந்து n0/64. இப்ப எத்தனை தடவை ஹாஃப் லைஃப் ஆயிருக்குது? நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் டைம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்டா, இப்படியே போட்டா இப்ப n0/64 டைம்ஸ் வர்றதுக்கு நீங்க எக்கச்சக்கமா எழுதுவோம். அதுக்காண்டி நான் இப்படி ஒண்ணு கேட்கிறேன். என்னது? இப்ப ரெஸ்டா இருக்கிறது என்னதுக்கு ஈக்குவலா இருக்குமெண்டா இனிஷியல் ஓவர் 2 to the power n. So rest is equal to initial over 2 to the power n. இப்ப ரெஸ்ட்ல இருக்கிற அளவு n0 to the power 4, n0/64. இனிஷியல் n0 by 2 to the power n. இங்க என்னன்றது என்ன சாமான் சொல்லுங்க? நம்பர் ஆஃப் லைஃப் டைம்ஸ், நம்பர் ஆஃப் ஹாஃப் லைஃப் டைம்ஸ். அப்ப ஹாஃப் லைஃப் ஆன நம்பர்ஸ் தான் இந்த இங்க பாருங்க. n0 போனா 2 to the power n is equal to 64. 64ன்றது 2 to the power 6 இல்லையா? அப்ப n is equal to 6. இப்ப எத்தனை தடவை? 6 டைம்ஸ் ஹாஃப் லைஃப் ஆயிருக்கு. அப்ப நீங்க எதை கேட்டாலும் கண்டுபிடிக்கலாம்.
சோ இப்படி ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஓகே, சோ 2 2 to the power 4 2 to the power 2 to the power 3 എന്ന് വരും. അപ്പൊ 4 8 എന്ന് പോകും. இதை கண்டுபிடிக்கலாம். விளங்குதோ கான்செப்ட்? சரி, இப்ப இது சின்னதுக்கு நாங்கள் இந்த ஈக்குவேஷன் தேவையில்லை. n0 n/4 மிச்சமா இருக்குண்டா அது 2 டைம் கண்டுபிடிக்கிறதுல சீக்கிரம் இல்லையே. சரி, இப்ப 28 பாருங்க. என்னவா? A piece of radioactive element has initially 18 to 10 to the power 22 atoms. The half-life is 2 days. Find the number of atoms in the specimens after 16 days. இப்ப half-life வந்து 2 days சொல்லியாச்சு. இப்ப 16 days இல்ல எத்தனை தடவை half-life ஆயிருக்கும்? 16 daysல 2 to the power n இல்லையா? இப்ப n is equal to எவ்வளவு? 4. அப்ப 2 to the power 4. அப்ப n is equal to 4. 4 times half-life ஆயிருக்கு. இப்ப 4 times half-life ஆனா எங்களுக்கு கேட்டது என்ன? Number of atoms after 16 days. இப்ப ரெஸ்டா இருக்கிறது இல்லையா? அது என்ன வரும்? இனிஷியல் ஓவர் 2 to the power n. So இனிஷியல் எவ்வளவு? 18 to 10 to the power 22 over 2 to the power 4. அப்ப half. Half എന്താ? 0.5 into 10 to the power 22 atoms. அப்ப 5 into 10 to the power 21 atoms. So இதான் என்ன? After 16 days இருக்க போறது எவ்வளவு? டுவெண்ட்டி பாருங்க. என்னவா? So if a radioactive element has a half-life of 40 minutes, the initial count rate was 1000 per minute. How long will it take for the count rate drop to 125 per minute? இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கவுண்ட் ரேட்ன்றது ஆக்டிவிட்டி இல்லையா? சோ ஆக்டிவிட்டி வந்து ப்ரொபோர்ஷனல் டு n. அப்ப இது இந்த dn by dt என்றதான் கவுண்ட் ரேட். சோ கவுண்ட் ரேட் வந்து சோ இனிஷியல் அங்க பிரசண்டா இருக்கிற நம்பர் ஆஃப் நியூக்ளியஸுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்லிட்டார்? சோ முதல்ல 1000 இருக்குது, 1000 per minutesல இருக்குது, பிறகு 125 மினிட்ஸா மாறுது. இப்ப சோ இனிஷியலா இருக்கிறது இது கவுண்ட் ரேட் வந்து 1000 ஆயிருக்குள்ள இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு n நாட். பிறகு 125 வரைக்குள்ள இப்ப இருக்கிறது n. அப்ப இப்ப என்ன கண்டுபிடிக்கலாம் எல்லாம்? என்ன வரும்? 2 divided by 1 பாப்போம். So 125 by 1000 is equal to n over n naught. அதனால 1 divided by 2a போட்டுக்கலாம் நான். n 1000 by so 125 is equal to n naught over n. Right? இப்ப இது என்ன? 1000 divided by 125 எவ்வளவு வரும்? 8 times ஆ? Yeah. 8 is equal to n naught over n. நான் இப்ப இந்த n இங்கோண்டு வார். So n இங்கோண்டு வந்தீங்கன்னா n is equal to n naught by 8. டேய் ஃபைனலா இருக்கிறது ரெஸ்டா இருக்கிறது இவ்வளவு. அது என்னதுக்கு ஈக்குவல்? எங்களுக்கு தெரியும் n is equal to n naught over 2 to the power 3.
அப்ப இங்க 3 டைம்ஸ் ஹாஃப் லைஃப் ஆயிருக்குது. இப்ப 3 டைம்ஸ் ஹாஃப் லைஃப் ஆயிருக்குன்னா ஹாஃப் லைஃப் எவ்வளவு 30 மினிட்ஸ். அப்ப இப்ப என்ன சொல்லுவீங்க? ஹாஃப் லைஃப் வந்து 40 மினிட்ஸ். அப்ப 40 into 3 எவ்வளவு? So 120 minutes under 2 hours. So after 2 hours தான் count rate 125 per minute இதா வரும். விளங்குதா இந்த கன்செப்ட்? ரைட். ரைட். அது என்ன ஆக்டிவிட்டி ஏன் கவுண்ட் ரேட்னு சொல்ற? ஸோ ஆக்டிவிட்டி ஏன் கவுண்ட் ரேட்னு சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா நாங்கள் ஒரு ரேடியோ ஆக்டிவிட்டி இந்த டிஎன் பை டிடி எப்படி காணுவோம்டா, டைகர் முல்லர் கவுண்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கள்ட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, டைகர் முல்லர் கவுண்டர்னு சொல்லி, டைகர் முல்லர் எண்ணின்னு சொல்லி. இப்ப அதை கொண்டு வந்து இப்ப ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் ஒன்று இதுல இருந்துச்சுன்னா, இதுல இருந்து பார்ட்டிகல் வருமல்லோ, இதுக்கு முன்னுக்கு கொண்டு வந்து நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட பிடிச்சீங்களா இருந்தா அதுல என்ன செய்யும்? அது கவுண்ட் பண்ணும். அல்பா பார்ட்டிகள் எத்தனை வருது, பீட்டா பார்ட்டிகள் எத்தனை வருது, அந்த ரேட்டை கவுண்ட் பண்ணி சொல்லும். அந்த கவுண்டிங் ரேட் தான் நாங்கள் ஆக்டிவிட்டியில கேட்கறது. அதான் கவுண்ட் ரேட்னு சொல்றோம் ஆக்டிவிட்டியை. சரி, ரைட். இப்ப அடுத்த பாருங்க 30. கைக கவுண்டர்னு சொன்னாலும் சரிதானோ? ரைட். 30 பாருங்க. What fraction of the original sample will be after 20 years if the cobalt 50 is radioactive element with half life of 4 years? இப்ப half life வந்து 4 years தான் இருந்தா இவர் கேட்கிறாரு என்ன? What fraction of original sample will be after 20 years? After 20 yearsல இருக்கிறது எவ்வளவு கேட்கிறார்? ஃபிராக்ஷனா கேட்கிறார், இனிஷியலா இருந்தா என்ன? சோ ஃபைனலா இருக்கிறதின் கீழ் இனிஷியல் இதான் கேட்கிறார். என்னோட என்னதான் கேட்கிறார். எனக்கு தெரியும் n is equal to n0 over 2 to the power number of half life. இப்ப 20 years நம்பர் ஆஃப் half life என்ன? 2 to the power 5. in 20 divided by 4 தானே 5 times half life ஆயிருக்கும். So 5 time half life ஆயிருக்கும்னா 2 to the power 5. இதை இங்க ஒண்ணு வாங்குவோம். n over n0 is equal to 1 over 32. ஓகே. சோ இவ்வளவுதான் என்னவா இருக்கும்? சோ ஃபைனலா இருக்கிறது ஆஃப்டர் 20 years இருக்கிறது இது. Right. 31. The activity of a sample decreases to 1/8 of original activity in 15 days. Find the sample's half-life. Right. என்னவா? So இந்த activity வந்து 1/8 times அந்த ஒரிஜினல் ஆக்டிவிட்டி இந்த 1/8 times வந்து குறையுது. இப்ப இனிஷியலா இருந்த ஆக்டிவிட்டி dn by dt என்றா அது ப்ரொபோஷனல் டு என்ன. இப்ப இது என்ன 1/8 இருக்குது. 1/8 into dn by dt into n. இப்ப என்னவா? புது 15 daysல இப்ப டிவைட் பண்ணுவா
So என்ன வரும்? இதை டிவைட் பண்ண 8 is equal to n naught over n. இதை இங்க கொண்டு வந்தா n is equal to n naught over 8. அப்ப n naught over 2 to the power 3. இப்ப இங்க 3 times half life ஆயிருக்கு. அப்ப 3 times half life வந்து என்ன? 15 days. அப்ப half life எவ்வளவு? 5 days. ஓகேயா? Right. The mass of a piece of radioactive element is initially 100 gram. The half life is 10 days. Find the mass of the specimen after 5 days. So 5 days என்ன mass தான் கேக்குறேன். அப்ப இப்ப half life எவ்வளவு? half life வந்து 10 days. அப்ப 5 days number of half life என்னன்னு வரும்? அவன் 5 days வரைக்குள்ள என்னன்னு வரும்? half இல்லையா? n is equal to half. நீங்க 5 by 10 ன்னு போடணும். நம்பர் ஆஃப் half life எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா half. அதாவது இன்னும் ஒருக்கா கூட half life ஆகல. நிலவாசி காலத்துல இருக்குது. அப்ப n is equal to half. இப்ப எங்களை கேட்கிறாரு என்ன? 5 days எவ்வளவு மிச்சமா இருக்கும்னு எனக்கு கேள்வி. அப்ப இப்ப இருக்கிற மேஸ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இனிஷியலா இருந்தது 100 grams ஓவர் 2 to the power n வந்து half. இப்ப root 2. So 50 into 2 by root 2. இதை டிவைட் பண்ணீங்கடா 50 root grams. வேணுமெண்டா 50 into 1.41 போடுவீங்க. இப்ப 70.50 grams. Right. சரி தெரிய பாருங்க. என்னவா? The half life of radon 222 is 4 days. How much of 100 gram sample is after 16 days? இப்ப என்ன செய்ய போகுது? 4 times half life ஆக போகுது இல்லையா? So number of half life வந்து என்ன? 4 times. அப்ப இப்ப என்ன? So இப்ப இருக்கிறது இவங்களுக்கு வேணும். So ரெஸ்டா இருக்கிற மேத்ஸ் என்னன்னு கேட்டா இனிஷியலா இருந்தது 100 over 2 to the power 4. So 100 divided by 16. 4 இங்க 25. அப்ப 25 by 4 என்றா 6.25 சரி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். என்னவா? cesium 137 has a half-life of 30 years. If 4.0 gram of cesium 137 disintegrates over a period of 90 years, how many grams would remain? Right. இப்ப என்ன half life வந்து 30 years.
இப்ப 90 years நம்பர் ஆஃப் half லைஃப் என்ன 3. சோ 3 டைம்ஸ் half லைஃப் ஆயிருக்குது. அப்ப இப்ப இருந்தது எவ்வளவு இருக்கும்? சோ ஃபைனலா இருக்கிறது தான் கேட்டவர். சோ ஃபைனலா இருக்கிற என்ன கேட்டீங்கன்னா இனிஷியலா இருந்தது எவ்வளவு எடுத்தவர் 4 grams. அப்ப 4 by 2 to the power 3. அப்ப 4 by 8 0.5 grams. $35 பாருங்க என்னவா. So what is the half life of 100 gram sample of nitrogen 16 that decays to 12.5 grams in second in 33 seconds? என்னவா. So 100 gram sample of nitrogen 16 that decays to 12.5 grams in 33 seconds. இப்ப இனிஷியலா இருந்தது 100 கிராம். ஓகே. இப்ப இருக்கிறது எவ்வளவு? இப்ப டிகேஸ் டு 12.5 கிராம் சோ 12.5 கிராமுக்கு வந்திருக்கு அப்படிதானே. சோ ஃபைனலா இருக்கிறது 12.5 கிராம். இதுல ரெண்டு பேரும் சொண்டு எவ்வளவு டிக்கே ஆயிருக்குன்னு தருவார். கேள்வியில தரையிக்கல இந்த இடம் கவனமா இருக்கணும். சோ இவ்வளவு அமௌண்ட் வந்து டிக்கே ஆயிருக்குன்னு சொன்னா ஃபைனலா இருக்கிறது என்ன மிச்சம் கழிச்சு போட்டு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு 100 கிராம்ஸ் இருக்கு, அதுல 60 கிராம் டிக்கே ஆயிட்டுன்னு தந்தா இப்ப ஃபைனலா இருக்கிறது எவ்வளவு 40 கிராம். ஓகேண்ணே. இந்த கன்செப்ட் பார்த்து கொள்ளணும் அது என்னத்தை தர்றாரு அப்படின்றத. இப்ப இங்க ஃபைனலா இருக்கிறது 12.5 கிராம்ஸ். இப்ப என்ன சொல்லுவீங்க? m is equal to m naught over 2 to the power. அப்ப 12.5 is equal to 100 over 2 to the power. இது இங்க ஒண்ணுந்தா. So 2 to the power 100 over 12.5. 1000 by 125 8 ன்னு வரும். அப்ப 2 to the power 3 3 times இல்லையா. So அப்ப n is equal to 3 என்றா 3 times half life தான் என்ன 33. அப்ப t half வந்து 11. So 11 seconds. So இது ஓகே இல்லோ. இப்ப நாங்கள் அடுத்த கன்செப்டுக்குள்ள போவோம். என்ன சாமான்? So radio carbon dating. Right. So இதுவும் இந்த ஹாஃப் லைஃபை வச்சுக்கொண்டு தான் என்ன கார்பன் டேட்டிங் வந்து பாக்குறோம். எப்படி என்றா இப்ப எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எங்கட இதே எடுப்போம். எங்கட போன் எடுத்தோம்டா இப்ப எங்கட போனுக்குள்ள கார்பன் 12 இருக்கும், கார்பன் 14 இருக்கும். இப்ப உங்களுக்கு தெரியும் கார்பன் 12 ஒரு ஸ்டெடியான ஒரு நியூக்ளியஸ் உண்டு, அட்டம் உண்டு.
அது வந்து உறுதியானது, அது ஸ்டெடி, அது எந்த விதமான சேஞ்சஸுக்கும் உள்ளாகாது. ஆனா இந்த கார்பன் 14 வந்து எப்படி சொன்னா ஸ்டேபிள் இல்ல. இப்ப இந்த கார்பன் 14 என்ன செய்யும்டா, அது ஸ்டேபிள் இல்லைன்றதால ஒரு ஸ்டேபிள் நியூக்ளியஸா வர்றதுக்காண்டி அது ரேடியோ ஆக்டிவ நிகழ்த்தும். ஓகேயா? சோ கூடுதல் அது ஸ்டேபிள் இல்லாததுகள் தான் ரேடியோ ஆக்டிவ நிகழ்த்தும். இப்ப இந்த கார்பன் 12 இருக்கும், கார்பன் 14 இருக்கும் எங்கட சோ எலும்புகளுக்குள்ள இருக்குது. ஓகேயா? இந்த ரேஷியோ உண்டு கார்பன் 12க்கும் கார்பன் 14க்கும் உள்ள ரேஷியோ வந்து தொடர்ந்து கன்ஸ்டன்டா இருக்கும். எப்படி அது கன்ஸ்டன்டா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உயிருள்ள ஒரு ஆளா இருந்தால் இப்ப இந்த கார்பன் 14 என்னவா மாறிக்கொண்டிருக்கும், கார்பன் 12 மாறிக்கொண்டிருக்கும். சோ கார்பன் 14 வந்து கார்பன் 12 மாறிக்கொண்டிருக்கும் எல்லாம். அந்த கார்பன் 14 கார்பன் 12 மாறிக்க நீங்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உங்களுக்கு கார்பன் 14 வந்து அட் ஆகி கொண்டிருக்கும். நீங்கள் சாப்பிடுறீங்கள் எல்லாம். சோ இந்த சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து எங்கட போனுக்கு கார்பன் 14 வந்து கொண்டிருக்கும். அப்ப ரேடியோ ஆக்டிவ் நிகழ்ந்து கொண்டு கேட்க கொஞ்சம் வெளியால போய்கொண்டிருக்கும். அதாவது கார்பன் 12 மாறிக்கொண்டிருக்கும். அதே நேரம் கார்பன் 14 சேர்ந்து கொண்டிருக்கும். இப்ப ஒரு போன்ல இருக்கிற கார்பன் 14 நம்பர்ஸ் மாறாது. ஓகேயா? அவன் அது எப்படி விளங்குது? கன்செப்ட் விளங்குதுல, கார்பன் 14 என்றது மாறாது. ஒரு உயிருள்ள ஒரு போன்ல மாறாம இருக்கும். இப்ப இந்த பயல் புள்ள செத்துட்டார். இப்ப இந்த பயல் புள்ள செத்துட்டா என்ன நடக்கும்னு சொன்னா, கார்பன் 14 கார்பன் 12 மாறிக்கொண்டிருக்கும். இப்போ இந்த போன்ல இருந்து கார்பன் 14 என்ன செய்து கொண்டிருக்கும், கார்பன் 12 மாறிக்கொண்டிருக்கும். ஆனா புதுசா கார்பன் 14 உருவாகாது. செத்தா பிறகுதான் சாப்பிட இயலாது. ஓமல்லோ. அப்ப கார்பன் 14 குறைய போகுது. இப்ப இனிஷியலா எவ்வளவு கார்பன் 14 இருந்தது, இப்ப எவ்வளவு கார்பன் 14 இருக்குது அப்படின்னு வச்சுக்கொண்டு அது எவ்வளவு காலம் பழசு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அதுலயும் இந்த கார்பன் 14 ஹாஃப் லைஃப் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5700 இயர்ஸ். ஹாஃப் லைஃப் வந்து எவ்வளவு? 5730 இயர்ஸ் தான் என்ன ஹாஃப் லைஃப். இவ்வளவு காலத்துக்கு பிறகுதான் அரைவாசி ஆகும் இருக்கிறது. இப்ப ஒரு போன் ஒன்று நாங்கள் கண்டுபிடிச்சமா இருந்தால் அதுல நாங்கள் என்ன செய்வோம், இந்த ரேடியோ ஆக்டிவ் கவுண்ட் பார்த்து அதுல எத்தனை கார்பன் 14 இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அது இந்த உயிருள்ள ஒன்றை பார்த்தோம்னா அதுல எத்தனை இருக்குது, எத்தனை இருந்திருக்கணும்ன்றதை பார்க்கலாம். கார்பன் இருக்கிற இடத்துல கட்டாயம் அது உயிருள்ளதுலயும் இருக்கும். அதாவது இப்ப ஆக்டிவா இருக்கிறதுலயும். இப்ப மரம் இந்த காலத்து இப்ப பழைய மரம் அதே மரம் இப்ப இருந்தால் என்ன இருக்குன்றத பார்த்துட்டு அப்ப அது வந்து எவ்வளவு இப்ப இருக்குதோ அப்ப எத்தனை நேரம் ஹாஃப் லைஃப் ஆயிருக்கும்னு பார்த்துட்டு அத்தனை இயர்ஸ் பழமையானது அப்படின்னு சொல்லி விளங்குதோ அப்ப நான் சொன்னது. சொல்ற சிம்பிள் கன்செப்ட் தான். கார்பன் 14 உயிருள்ள ஆக்களுக்கு மாறாம இருக்கும். இவ்வளவுதான்ன்றது மாறாம இருக்க போகுது. இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு மனுஷன்ல எத்தனை இருக்குமென்னு கேட்கிறான் கார்பன் 14. இப்ப நீ எங்க கூகுள் பண்ணி பாரு தெரியும் எத்தனை. சார் அது அவங்க தருவாங்க இல்லது எங்களுக்கு அந்த இந்த கவுண்ட் ரேட்டை வச்சுக்கொண்டு கால்குலேட் பண்றதுக்கு சொல்லுவாங்க. சரி ராய். இப்ப இதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியில பாருங்க 36.
எல்லாருக்கும் சேமான்னு கேட்டப்ப ஆல்மோஸ்ட் சேம். இப்ப நாங்கள் ஒன்று ரெண்டு நம்பர் கேட்க போறது இல்லையே. இது இந்த நம்பர்ஸ் வந்து பெரிய 10 to the power சம்திங்ல வரப்போகுது. இப்ப அந்த நம்பர்ஸோட பிள்ளைக்கு இப்ப ஒரு 10-15 கூடி குறைகிறதால இல்ல 1000-2000 கூடி குறைகிறதால இந்த சேஞ்சஸும் வர போறது இல்லை. நான் எப்படி கேட்க போறோம் 10 to the power சம்திங்ல கேட்க போறோம் 10 to the power 20 அந்த மாதிரி நம்பர்ஸ்ல. ஓகே, அப்ப எல்லாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். இப்ப 36 பாருங்க என்னவா. So how old is the bone if it is presently contains 5 grams of carbon 14 but was estimated to originally contains 80 grams of carbon 14. Half life of carbon is 5730 years. So எவ்வளவு ஆழம் பழசன்னு கேட்கிறார். ரைட். இப்ப இப்ப இருக்கிறது 5 கிராம்ஸ். இனிஷியலி ஒரிஜினலா இருந்தது 80 கிராம்ஸ். இப்ப என்னண்டு 5 கிராம்ஸ் இருக்குண்டா இப்ப ஃபைனலா இருக்கிற மேஸ் வந்து இனிஷியல் மேஸ் ஓவர் 2 to the power. அப்ப 5 is equal to 80 by 2 to the power. இதை இங்க கொண்டு வாங்க. So 2 to the power n is equal to 80 by 5. 16 அல்ல 2 to the power 4 அல்ல அப்ப 4 times half life ஆயிருக்கு. So 4 times half life ஆயிருக்குமெண்டா எவ்வளவு இயர்ஸ் 4 into 5730. இப்ப 22,920 years. இப்ப இதுக்காண்டி இவ்வளவு இயர்ஸ் நாங்க சொல்ல மாட்டோம். என்னன்னு சொல்லிடுவோம் ஆல்மோஸ்ட் 20,000 23,000 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகே, 23,000 இயர்ஸ் பழைய போன் அப்படின்னு சொல்லிடுவோம். ரைட். 37. அப்ப எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கேள்விதான். As from an early fire pit was found to have 12.5% as much carbon 14 found in a similar sample of ash today. How long ago was the ash formed? So அப்ப அந்த சாம்பல்ல எவ்வளவு இருக்குது இப்ப பிரசண்டா இருக்கிறதுல 12.5% இருக்காமா இல்லையா. அப்ப இந்த 12.5% என்ன. சோ இருக்கிறது இருக்க வேண்டியது என்னது இப்ப இப்ப இருக்கிறது இந்த அளவு எவ்வளவு. இப்ப சிமிலர் சாம்பிள் டுடே இருக்கிற சாம்பிள்ல இருக்க வேண்டியது m0. அதுதான் இந்த ஆசிட் இனிஷியல் வேல்யூ. சப இனிஷியல் இப்படி வந்தா இன்டூ 100% என்ன 12.5. இந்த போட்டது விளங்குது. இப்ப அந்த சாம்பிள்ல இருக்கிறது அந்த சாம்பிளுக்குரிய இனிஷியல் வேல்யூ. இந்த சாம்பிள் இனிஷியல் வேல்யூ என்னதுக்கு ஈக்குவல்ண்டா இப்ப கரண்டா இருக்கிற ஆசில இருக்கிற அளவு என்னவோ அதான் இதுக்குரிய இனிஷியல் வேல்யூ. நான் கேட்கிற விளங்க தானே ஒரு மாதிரி தான் இருந்தாலும் அதான் இந்த சாம்பிளுக்குரிய இனிஷியலை கண்டுபிடிக்கல. அது அதான் இப்ப சாம்பிளா வந்துட்டு பழைய கால பழசாயிட்டு அது புதுசா இருக்கே என்ன இருந்திருக்கும்னு காண்றதுக்கு இப்ப புதுசா இருக்கிறதுல என்ன இருக்குமோ அதுதான். ஓ உண்மையாவே விளங்கலையோ டேய். இப்ப நீ ஒரு சாம்பிள் ஒன்று எடுத்திருக்காய் பழைய பழைய ஃபயர் ஃபீட்ல இருந்து எடுத்திருக்கான். இந்த சாம்பிளுக்குரிய இருக்கிற அமௌண்ட் எவ்வளவுன்னு தெரியுது. இருக்கிற அமௌண்ட் வந்து கார்பன் 14 அளவு
இப்ப இந்த ஆஸுக்குரிய இனிஷியல் வேல்யூ என்ன இருந்திருக்கணும், அது எவ்வளவுன்னு தெரியாது. ஆனா அது என்னதுக்கு ஈக்குவலா இருக்குமெண்டா, இப்ப அதே ஒரு சாம்பிள் வந்து இப்ப பிரசண்டா இருக்கிற சாம்பிள்ல பார்த்தா அங்க எவ்வளவு இருக்குதோ அது இருக்கு இல்லையா? இப்ப அந்த இனிஷியலின் மேல் இப்ப இருக்கிறது ஓவர் இனிஷியல் இன்டு 100 தான் என்ன இது 12.5%. ஸோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்க. அப்ப இப்ப என்ன வரும், இதை கொண்டு டிவைட் பண்ணி விட்டீங்களா, m over m naught is equal to 0.12. 0.125 எவ்வளவு? அப்ப நான் இதை எப்படி போட்டிருந்தேன் ஈஸி, 12.5 over 100. அப்ப 1 over 8. m is equal to m naught over 8. So 8ன்றது 2 to the power 3. அப்ப 3 டைம்ஸ் வந்து half life ஆயிருக்கு. So 3 டைம்ஸ் half life ஆயிருக்குண்டா கார்பன் 14 half life என்ன, அது இதுல தந்திருக்கணும் 5730. இப்ப டைம் என்ன, எவ்வளவு காலத்துக்கு முந்தினது, 17,000 இயர்ஸுக்கு முந்தினது. யா ஓகே, 38க்கு ஆன்சர் சொல்லுங்கடா. ரைட், பாரு என்னவா, இந்த என்ன சாமான் ரெமனன்ஸா, ஓகே. An ancient fire cave in Africa showed carbon 14 decay rates 3.1 counts per second, counts per minute per gram of carbon. Assuming that the decay rate of carbon 14 in freshly cut wood is 13.6 counts per minute. Calculate the Gay of remnants. Right. Remnants, இல்லையா? Right. இது ஒரு சாமான் விட்டுருவோமே. இப்ப என்னது, ஒரு பொருள்ல இருந்து 3.1 கவுண்ட் வருது, அதுக்கு இப்ப ரேட் என்ன வருது, புதுசா ஃப்ரெஷ்லி கட் பண்ண ஒரு வூடு ஒரு மெட்டீரியல் செய்தோண்டு இப்ப ஃப்ரெஷ்ஷா கட் பண்ணின அந்த வூட்டுன்ற கவுண்ட் ரேட் என்ன வருது, 13.6. அப்படி என்ன, அது இந்த கண்டெடுத்தது இவ்வளவு காலம் பல சண்டை தான் கேள்வி. சரி, ரைட், அது என்ன சாமான் மீனிங் அடிச்சு பார்த்துக்கொள்வோம். இப்ப நான் கேள்வி போடைக்க பார்த்திருப்பேன், மறந்துட்டேன். இப்ப இனிஷியலா இருக்கிற கவுண்ட் ரேட் வந்து 3.1 தானே. இப்ப அதாவது இல்ல, இப்ப ஃபைனலா நாங்கள் கண்டெடுத்ததுல இருக்கிறது 3.1. இப்ப dn by dt அது வந்து 3.1 கவுண்ட் per நம்பர்ஸ் per minute. 1 கிராம் கார்பன்ல இருக்கிறது 3.1. இப்ப எனக்கு தெரியும் இந்த கவுண்ட் ரேட் வந்து dn by dt வந்து proportional to n. இப்ப 3.1 proportional to இப்ப இருக்கிறேன். அப்ப அது ஃப்ரெஷ்ஷா இருக்கே இருந்தது என்ன, அதுதான் இது என்ன இனிஷியல் நம்பர், அது 13.6. proportion to n. இப்ப என்ன வரும், 3.1 over 13.6 is equal to n over n0. அப்ப இப்ப n is equal to என்ன வரும்,
n naught over 136 over 31. இது எவ்வளவு? 31 டிவைட் பண்ணிட்டேன். இது என்ன வெளியே வருது? சரியான நம்பர் வராது. எவ்வளவு வருது? 4.38 ஆமா. சோ 4.4 சொல்லுங்க. இதுக்கு இப்ப என்ன சிக்கல்ண்டா, இப்ப டூ டு த பவர் என்ன போடணும். அதனால நீங்க ஆன்சர் சொல்லல இல்லையா? சோ நாங்கள் டூ டு த பவர் எண்ணில போடணும். அது நாங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். எப்படி? எத்தனை ஹாஃப் லைஃப் எவ்வளவுன்னு தெரியாது இல்ல. இப்ப நீங்க இப்ப என்ன வேணுமெண்டா, டூ டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு 4.4. ரெண்டு பக்கம் லொக் எடுங்க. எப்படி? சோ log base 2 அல்லது என்னதுல எடுப்போம்? log base 10. நான் 10ல log எடுக்கலாம். சோ log base 10 2 to the power n is equal to log 10 4.4. அப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்கடா? n is equal to n வந்து முன்னால குறிச்சா n log 2 is equal to log 10 4.4. அப்ப என்ன வரும்? log 10 4.4 over log 10 2. இது இந்த வேல்யூவை பார்த்துட்டு அதை ஹாஃப் லைஃப் ஆல பெருக்கிட்டீங்க. இப்ப log டேபிள் இருந்தா இதுக்கு வேல்யூ சொல்லுங்க. இந்த கேள்வி இந்த கருத்து விளக்குது. இது 4.4 வருது. இது என்னடா, இது சின்ன நம்பர்ஸ். அப்ப அவற்ற ஆன்சர் வந்து எம்சிக்கு வச்சுதான் டிசைட் பண்ணணும் நீ. இதுக்கு நியர்லி 2 போட்டால் ஓகே. ஓகே தானே? அவர் எப்படி தந்திருக்காரு. இப்ப எம்சிக்கு கேள்வியா இருந்தா அதுல வச்சு செலக்ட் பண்ணலாம். 2 விட கொஞ்சம் கூடணும். அப்ப 2க்குரிய இஎஸ் கண்டுட்டு அதை விட கொஞ்சம் கூடவா இருக்கிற வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் எம்சிக்கு கேள்விக்கு. பட் இப்ப இதுல நீ இப்படி கால்குலேட் பண்ணுவ. எஸ்ஏல வந்தாலோ அல்லது இப்படி எங்கேயா கேள்வி வந்தா இதை கால்குலேட் பண்ணி கொடுத்துடுவீங்க. இதை என்ன கண்டுட்டு அதை ஹாஃப் லைஃப் ஆல பெருக்கி விடுவீங்க. ஓகேயா? டூ பாயிண்ட் ஒன் த்ரீயா? எல்லாம் கால்குலேட்டர் தானே விலை இது. அப்ப எங்களுக்கு எவ்வளவு காலம் தானே கேட்டுவார். log பார்த்தேன். அதுல கேள்வி இருக்கோ? நாங்க என்னத்தை நோக்கி போய்கொண்டிருக்கோம் கேள்வியில. ஆ அடே, நாங்கள் செய்தது பிழை. என்ன பிழை? என்னவோ பிழை.
முதல்ல decay rate is 3.1 count per minute per grams of carbon. Okay. Assuming that the decay rate of carbon 14 freshly cut wood is this one. So calculate the what? அடே அது ஜிடி என்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக். Calculate the age of the remnants. Calculate the age of the remnants. இப்ப ஏஜ் என்ன? 2.13 into 5,730. Yeah. 12,204.9. ஒருத்த இத என்னன்னு கேட்க நானும் இதை தேடுறேன் இல்லையா, என்ன சாமானு. இத முதலே கேள்வி இல்லையென்று வாச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. 40th கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? $17,190. செய்யணும் அது நான். கார்பன் 14க்கும் 12க்கும் உள்ள ரேஷியோ, ஒரு பவுண்ட்ல இருக்கிற ரேஷியோ வந்து தந்திருக்கார் 1/8. 39th கொஸ்டின் இல்லையா? இவர் தர்றார் கார்பன் 14க்கும் கார்பன் 12க்கும் உள்ள ரேஷியோ வந்து, அதாவது இந்த ரேஷியோ இனிஷியலா இருக்கிறதுக்கும் இப்ப ஃபைனலா இருக்கிறதுக்கும், கார்பன் 14 ஓவர் கார்பன் 12 இனிஷியல் வேல்யூவுக்கு உரிய ரேஷியோ என்னவாம்? 1/8. இப்ப இந்த ரேஷியோ வந்து மாறக்கூடாது. கார்பன் 14 கார்பன் 12 வந்து நார்மலா இருக்கணும், ரேஷியோ இல்ல. இங்க கார்பன் 14 குறையிறதால இந்த ஃபைனல் வேல்யூ குறையுது. ஓகே, அப்ப இந்த ரேஷியோ 1/8 இப்ப என்ன 3 டைம்ஸ் ஆஃப் லைஃப் ஆயிருக்கு. நாங்கள் தனிய கார்பன் 14 நம்பருக்கும் பார்க்கலாம். இந்த ரேஷியோக்கு பார்த்தாலும் அதேதான். ரேஷியோ 1/8 டைம்ஸ் வந்திருக்கா, இங்க 3 டைம்ஸ் வந்து ஆஃப் லைஃப் ஆயிருக்குன்னு இருக்கு. இது 1/2 தானே? ஓகே, அப்ப ஃபைனலா இருக்கிறது இனிஷியல் ஓவர் 2 3 டைம்ஸ் ஆஃப் லைஃப் ஆயிருக்குது. அப்படி என்ன 5,730 into 3. So 17,000 years old ஆனது. சரி, 17,190 இருக்கு, நீங்க 17,000 சொல்றீங்கடா. இந்த 190ன்றது சும்மா நெக்லிஜிபிள் வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூ சொல்லிக்க அவன் 17,000 சொல்லிடுவான். சரி, ஓகே. இதுதான் என்ன ஹாஃப் லைஃப். ஓகேயா?
ரைட். அடுத்தது டோஸ் அண்ட் ஈக்குவலன்ட் டோஸ். இது உண்மையா டோஸ் அல்லது ஈக்குவலன்ட் டோஸ் ரெண்டு பேர் வருதான். டோஸ் அண்ட் ஈக்குவலன்ட் டோஸ். இப்ப என்ன சொல்றாருண்டா, இப்ப நாங்கள் ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற இடத்துல, ரேடியோ ஆக்டிவ் இருக்கிற இடங்களுக்குள்ள நாங்கள் போனோம்டா அந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் வந்து எங்களுக்குள்ள படும். அப்ப எங்களோட உடம்பு என்ன செய்யும், அந்த ரேடியோ ஆக்டிவ் அப்சர்வ் பண்ணும். அந்த ரேடியோ ஆக்டிவ் அப்சர்வ் பண்றதால எங்களுக்கு கேன்சர்கள் வர்றதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நாங்கள் இப்ப நார்மலா இருக்கிறோமல்லோ, இந்த அட்மாஸ்பியர்லயும் என்ன இருக்குது, அந்த ரேடியோ ஆக்டிவ் ரேஸ் வந்து வருது. இங்க எங்கேயோ இருக்கிறது, ஸ்கொயர்ல இருக்குது. நாங்க அதுகளை என்ன செய்யறோம், உள்ளுக்கு எடுக்கிறோம், எங்களோட உடம்புக்குள்ள சேருது. இந்த சேர்ற அமௌண்ட் வந்து அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல கூடிச்சேன்னா எங்களுக்கு டிசீஸை கொண்டு வரும். கேன்சர், மெயினா கேன்சரை கொண்டு வரும். அப்ப அந்த அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல என்ன செய்யக்கூடாது, ஒரு இயருக்கு சேரக்கூடாது. ஒரு இயருக்கு இவ்வளவுதான் சேரலாம் அப்படின்னு ஒரு அமௌண்ட் இருக்குது. அந்த அந்த சேரக்கூடிய அமௌண்ட் நாங்கள் சிவேட் அப்படி என்ற ஒரு யூனிட்ல அளக்கிறோம். எஸ்வி நான் அந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்கேன் பாருங்க, கடைசி SIEVERT. இந்த சிவேட் என்ற ஒரு யூனிட்ல நாங்கள் அளக்கிறோம் எங்களோட உடம்புக்குள்ள சேர்ற அந்த நச்சுத்தன்மை. இவ்வளவுதான் எங்களோட உடம்புல சேரலாம்னு சொல்லி. இதுக்குதான் இந்த மோட்டை நதிகள் நீங்கள் அடிப்பீங்களோ, இந்த கரப்பாம்பூச்சி அதுகளுக்கு அடிக்கிற அந்த மோட்டின்கள் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ற நேரம், இப்ப நார்மலா யூஸ் பண்றது குறைஞ்சிருது. பட் அதுகள் எல்லாம் யூஸ் பண்ணிக்குள்ள நீங்கள் மூக்குக்கு எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கொண்டுதான் செய்யணும். இல்லாட்டிக்கு என்ன நடக்கும்னா, நீங்க அதுகளை எடுக்க எடுக்க உங்களோட இயருக்கு சேர வேண்டிய அளவு ஸ்ட்ரிக்டாவே கூடிடும். அப்ப இயர்ல தொடர்ந்து நீங்கள் அந்த மாதிரியானது உள்ளுக்கு எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வருத்தம் வர்றது தவிர்க்க முடியாது. நான் ஒண்ணுமே செய்யல சார், எங்களுக்கு வருத்தம் வருதுன்னு சொன்னா அது எங்களை அறியாம எங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டே இருக்குது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல சேர்ந்துச்சுன்னா தானாவே வருத்தம் வரும், வேற வழி இல்லை. அது நாங்களா விரும்பி எடுத்தது கிடையாது, எங்களுக்குள்ள வந்து சேர்ந்து கொண்டே இருக்கு. இயன்ற அளவு நாங்கள் அதுகளை தவிர்த்து கொள்ளணும். ஓகே. அந்த நுழம்பு திரி கொளுத்துறது முதுகள் எல்லாம் உண்மையா கூட அதுகளுக்கு இருக்கிற அந்த நச்சுத்தன்மை எல்லாம் என்ன செய்யும், எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சேரும். இப்ப முதல் சேரைக்கு எங்களுக்கு தெரியாது, இந்த லிமிட்ட எக்ஸிட் பண்ணேக்கான என்ன செய்யும், எங்களுக்கு வருத்தங்கள் வரப்பாங்க. ஓகே ரைட். இது எங்களுக்கு தேவையானது, வாழ்க்கைக்கு தேவையானது. சரி, அதுல கவனமா இருப்பீங்க. இப்ப ஓகே, இப்ப நாங்கள் ரேடியோ ஆக்டிவ் உள்ள ஒரு இடத்துக்கு போனா எங்கட பொடி வந்து எவ்வளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு அது வந்து என்ன செய்யும், எங்க பொடி அதை அப்சர்வ் பண்ணும். இதுக்குதான் இங்க இந்த சுரங்கங்களுக்குள்ள வேலை செய்யறவையெல்லாம் போயக்குள்ள ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு போயிடும். ஏன் இந்த விண்வெளிக்கு ஸ்பேஸுக்கு போறவங்களும் ஏன் இந்த ஸ்பேஸ் ஜாக்கெட் வந்து இதன்னு கொண்டு போறவ ஏன் அங்க என்ன இருக்குமென்னு தெரியாது. வெளியால ஸ்பேஸ்ல இப்ப மூணுல இறங்கிக்க என்ன அங்க இருக்கும், அந்த மூணுல அட்மாஸ்பியர்ல என்ன இருக்குமென்னு தெரியாதுல்ல. இப்ப எந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் இருக்குது, அது உடம்புக்கு கூடாதா நல்லது எதுவுமே தெரியாது. அதனால என்ன செய்யணும், சவ வெறும் பொடியோட என்ன செய்யலாம், அது இறங்கல தாங்க. ஆனா இதுக்குள்ள இருக்கேக்குள்ள உள்ளுக்கு இருக்கேக்குள்ள பிரச்சனையே இல்லை. இந்த ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ள இருக்கேக்குள்ள ஒரு சிக்கலும் இல்லாம இருப்பினோம். பட் வெளியால இறங்கிக்குள்ள கவர் பண்ணி கொண்டுதான் இறங்கணும். இல்லாட்டிக்கு அங்க இருக்கிற என்னென்ன தெரிஞ்சா பிறகுதான் இறங்கலாம். இப்ப எங்கட பொடியில பொடி எவ்வளவு பொடியின் எவ்வளவு பார்ட் எக்ஸ்போஸ் ஆகுதோ அவ்வளவுக்கு என்ன செய்யும், எங்கட பொடி அப்சர்வ் பண்ணும். அந்த ஒரு யூனிட் மேஸ்ல யூனிட் மேஸ் ஒரு 1 கிலோகிராம் மேஸ் எடுத்தோம்டா ஒரு யூனிட் மேஸ்ல
அப்சர்வ் பண்ற அளவு இருக்குல்லோ, எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ, ரேடியோ ஆக்டிவ் என்ன எனர்ஜி தானே, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்ப அந்த எவ்வளவு எனர்ஜி அப்சர்வ் பண்ணுதோ அதுக்கு தான் நாங்க என்ன சொல்றோம், டோஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு யூனிட் மேஸால அப்சர்வ் பண்ணப்படுற ரேடியேஷன் அளவு. ஓகே, சோ நான் சொல்லிருக்கேன் பாருங்க தியரியில பேஜ் நம்பர் 70. டோஸ் இஸ் the amount of energy deposited by the radiation into body of unit mass. யூனிட் மேஸ்ல எவ்வளவு அப்சர்வ் பண்ணப்படுதுன்றது. அதுக்கு நாங்கள் யூனிட் டயக்ராம் கிரே. இப்ப 1 கிரேன்றது எப்படி சொல்றோம்டா 1 ஜூல் பெர் கிலோகிராம். இந்த ஜூல் பெர் கிலோகிராம் நாங்கள் வேற இடத்துல யூனிட்டா பார்த்து என்னது Q is equal to ml ல L ன யூனிட் என்ன, என்ன லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அதுகளுக்குரிய யூனிட் என்ன ஜூல் பெர் கிலோகிராம். சோ அதுவும் இந்த கிரேண்ட யூனிட் உண்டு. அப்ப 1 கிரேன்றது 1 ஜூல் பெர் கிலோகிராம். அப்ப இந்த ஈக்குவலன்ட் டோஸ்ன்றது என்னன்னு சொன்னா, இப்ப நீங்கள் இத நீங்க உள்ளுக்கு எடுக்கக்குள்ள அதாவது எங்களுக்கு ஒரு டிசீஸ் ஒன்று வரப்போகுதல்லோ, அந்த ஒரு இதை கால்குலேட் பண்றதுக்கு தான். அது கால்குலேட் பண்ற இதைத்தான் நாங்கள் ஈக்குவலன்ட் டோஸ் சொல்றோம். அந்த ஈக்குவலன்ட் டோஸ்ன்றது ஒரு ஃபேக்டர் Q இன்டு H. இந்த Q எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றேன்னு Q இன்டு D எப்படி கால்குலேட் பண்றேன்னு உங்களுக்கு தருவேன். அப்ப ஈக்குவலன்ட் டோஸ்ன்றது அதால வரக்கூடிய எஃபெக்ட், எங்களுக்கு ஹெல்த்துக்கு என்ன பாதிப்பு வருமோ அந்த பாதிப்பு மெஷர் பண்றோம். அதாவது எங்களோட பாடி அப்சர்வ் பண்ணுது, அப்சர்வ் பண்ற ஃபுல் அமௌண்டாலையும் எங்களுக்கு எஃபெக்ட் வருமோ அப்படின்றது இல்லை தானே. அப்ப அந்த ஒரு மெஷர் பண்றதுக்குரிய ஒரு குவான்டிட்டியா தான் என்னத்தை கேட்கிறோம், எஃபெக்டிவ் டோஸ் அப்படின்னு ஒன்று கேட்கிறோம். அப்ப எஃபெக்டிவ் டோஸ்ன்றது Q இன்டு D அப்படின்னு சொல்லிக் கொள்றோம். சோ Qன்றது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஒரு ஃபேக்டர் ஒன்று. இப்ப அது எப்படி கால்குலேட் பண்றதெல்லாம் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணீங்க எங்களுக்கு தருவா. சரி, ஒரு முறை பாஸ் பேப்பர்ல வந்திருக்கு எஸ்ஐ கேள்வி, அவர் எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணி இது இது இதுன்னு சொல்லித்தான் உங்கள்ட்ட கேட்பேன். அப்ப இந்த டோஸ்ன்றது எங்களுக்கு விளங்கினா சரி, என்ன எங்களோட பொடியால அப்சர்வ் பண்ற அளவு, அந்த அப்சர்வ் பண்ற அளவு என்ன செய்ய போகுது, எங்களுக்கு டிசீஸ் கொண்டு வர போகுது. அதுகின்ற எஃபெக்ட் நாங்க மெஷர் பண்றதுக்கு எஃபெக்டிவ் டோஸ் ஒன்று கால்குலேட் பண்றோம். இந்த எஃபெக்டிவ் டோஸ்ன்றது Q இன்டு D ஆல தரப்படும். சோ Qன்றது ஒரு ஃபேக்டர். ஓகேயா, ரைட். சோ நீங்க கேள்வி செய்து பாத்தீங்கன்னா தெரியும், விளங்காத மாதிரி இருக்கும். ஆனா அவன் சொல்லி என்னதான் இந்த வேல்யூ எல்லாம் தந்து போட்டு அதை கால்குலேட் பண்ணி சொல்லுவான். இப்ப உங்களுக்கு அதுல சிக்கல் வராது. எப்படியுமே ஒரு வர்றேன்னா இது பேராகிராஃப் கேள்வியில வந்து அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு கேள்வியை தருவேன். ஓகே, ரைட்.